ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 7ஆம் வார்த்தையை கல்வாரி சிலுவையில் பேசினார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மார்க் 15வது அதிகாரத்தில் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகம் குற்றங்களை சாட்டினார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி சத்தமிட்டார்கள். சிவப்பான மேலங்கியை தரித்தார்கள். முள்முடி பின்னி அவருக்கு சூட்டினார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால்படி இட்டு அவரை வணங்கினார்கள். வழியில் நடந்து போகிறவர்கள் கூட தங்கள் தலைகளை துலுக்கி அவரை தூஷித்தார்கள். கல்லரும் அவரை நிந்தித்தார்கள். இயேசு அந்த வேளையில் மகா சத்தமிட்டு தன் ஜீவனை விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை தந்தார். எபிரேயர் 2:14-15 சொல்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மளுடைய நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மளுடைய அக்கிரமங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மளுடைய சாபங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். பிசாசு அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரண பயத்தில் இருந்த ஒவ்வொரு மனுக்குலமும் விடுதலையாக்கப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஆனார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55-57 வசனம் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பௌர்வீக கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்யுங்க. இருதயத்தில் தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினான் சொல்லி விசுவாசிங்கள். அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நாம் இயேசுவுக்காக வாழ்வோம். இயேசுவும் நாமத்தை தரித்துக் கொள்வோம். இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவோம், நீதிமான்களாக்கப்படுவோம். எல்லா துதிகர மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.